Hi guys, welcome to Mentals React. இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் சொல்ல சூப்பரான ஒரு ட்ரைலர் தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். Yes, நம்ம தனுஷ் அண்ட் சம்யுக்தா இவங்களோட நடிப்புல வெளியில வர போற வாத்தி படத்தோட அபிஷியல் ட்ரைலர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? சோ இந்த படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார். அப்புறமேட்டுக்கு அவ்வளவுதான். அப்புறமேட்டுக்கு எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்ல முடியும். ட்ரைலர் பார்த்துட்டு பிறகு பேசலாமா? எஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் சார் அவரு? என் வாத்தியார் பாலா சார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் சர்வீஸ். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பாக நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நடத்த போகிறோம். உங்கள் எல்லாரையும் அங்கே ஃபேக்கல்ட்டியாக அனுப்ப போகிறோம். மிஸ் மீனாட்சி பயாலஜி டீச்சர். Inky Pinky Panky, father had a donkey. Donkey died, father cried, Inky Pinky Panky. மீனாட்சி மேடம் இஸ் ஸ்பெஷல். நீங்க இந்த ஸ்கூலுக்கு நிறைய நல்லது பண்ணுவீங்கன்னு தோணுது. பாத்தியாடா? வெல்கம் டு தி ஸ்கூல். A man with a dangerous vision. பாட்டுக்கே முடிஞ்சு. தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும். படிக்கணுன்ற ஆசை அவனுக்கு வந்தாலும் பணம் கட்டினா படிப்பு கிடைக்கும். படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்மளால இந்த படிப்பை கொடுக்க முடியல. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்க மேல அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கிற எல்லா கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம். குழந்தை ஆசைப்பட்டதை கேட்டோன்னே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு மட்டும்தான் அழுவும். ஆனால் அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க அம்மா அப்பா காலம் பூரா அழுதுட்டு இருப்பாங்கடா. தயவு செஞ்சு நீ அரசியலுக்கு வந்துடாத. கல்வியில் கிடைக்கிற காசு அரசியலில் கிடைக்காது. அவங்க ஜெயிச்சதா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா செய்யும் தருணம் நரிகள் நிறைய கண்ணலை விழித்துட்டு திணற திணற திறத்தி பிடிச்சு வாத்தி அடிக்க கொடுத்துட்டு எரிமலைக்குள்ள எரி பொருள் நீங்க வந்ததாலும் போர்க்கலாம் உள்ளார உறங்கிக்கிட்டாக்க மிருக முறுக்கி உரும பயம் வரும். அப்புறம் எதுக்கு வேணும் உங்க படிப்பு? பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாதிச்சு தரும். நிலநடுங்கிட்டு நடவடிக்கைகள் நரவழிக்க நீ உறுதி. இந்த புது தலைமுறை விடுதலை பெற எழுத்து கொசந்து குருதி. அறிவிகள் அவசம் சந்தையில கூறு போட்டு வித நஞ்சுண்ட வஞ்சகர்வாதிகள் கலப்படம் உன்னுடைய பிற உரிமையை பிற பிரித்திடம். ஓகே गाइस, வாத்தியோட அபிஷியல் ட்ரைலர் ட்ரைலர் பார்த்தாச்சு. ஓகே, எப்படி இருக்கு? என்ன ஃபீல் பண்ற? எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இது ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். ட்ரைலர் ஆல்ரெடி பார்த்துட்டியா? ட்ரைலர்ல டீசர் ஏதோ பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்டதுல நம்ம கல்வியில நடக்கக்கூடிய அந்த நிறைய படம் பார்த்துட்டோம். Yes. இருந்தாலும் சமுத்திரக்கனி சார் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட். ஏன்னா அவரை பார்த்தா சாட்டை படத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அவரோட கேரக்டரே வந்துட்டு இதுல அவர் தான் இல்ல பிரைவேட்ல செக்டார்ல வந்துட்டாரு. சோ அதுக்கு தகுந்தாப்புல அவர் மாத்திக்கிட்டாரு கேரக்டர் தானே. அந்த படத்துல அந்த கேரக்டர், இந்த படத்துல இந்த கேரக்டர். படிப்பு, ஸ்கூல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டக்குன்னு சமுத்திரக்கனி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட் கேரக்டரா பண்ண ஆரம்பிச்சாரு. எனிவே, அதான் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான சப்ஜெக்டை தான் நம்ம வெங்கி அட்லூரி கொண்டு வந்திருக்கிறாரு நினைக்கிறேன் தனுஷ் மூலியமா. அதாவது எஜுகேஷன் லெவல்ல என்னென்ன நடக்குதுன்னு ஆல்ரெடி நிறைய படங்கள்ல வந்ததுதான். பட் நம்ம தனுஷ் சாரோட நடிப்புல வந்து அது எப்படி இருக்கு எல்லாமே உனக்கு தெரியுமா? எஜுகேஷன்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் உனக்கு நல்லா தெரியுமா? நிறைய படங்கள்ல காமிச்சிருக்காங்களா சில விஷயங்கள். அந்த படத்துல வந்து அவங்களுக்கு தெரியாதா? டைரக்டர் தெரியாதா? நிறைய படத்துல வந்திருக்கு டைரக்டர் தெரியாதா? அதே மீறி படம் பண்றாங்கன்னா ஏற்கனவே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போறான்னு தானே அர்த்தம். அப்படிதான் இந்த படம் வெளில வரப்போகுது. அப்படிதான் நம்ம பார்த்து ரசிக்க போறோம். ஏன்னா இடக்கு முடக்கு நீ வெங்கி அட்லூரிக்கே அந்த ஐடியா சொல்லிட்டு இருக்கு. என்ன கணக்கு கணக்கு? நான் இவங்களுக்கு எல்லாம் வந்து நான் சொல்லல. சரியா? சொல்லிதான் பாறேன். நீ தான் தைரியமான ஆளாச்சே. ஓகே गाइस, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். வந்து என்னைக்கு வெளில வரப்போகுது? 17th ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா தனுஷ் ஒரு ஸ்கிரிப்ட் பாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கும். பட் எனக்கு இந்த படம் எதுக்காக பாக்கணும்னு தோணுதோ இல்லையோ, அந்த சாங்குக்காக வேண்டியாவது எனக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சோ அதுக்காக படம் சாங் வந்தோடனே முடிச்சிட்டு வெளில வந்துரும் தியேட்டர் விட்டு. அப்படி இல்ல, அந்த சாங் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி என் மைண்ட்ல ஒரு சாங் வச்சு நீ படத்தோட இது முடிச்சு பண்ணிடுச்சு. சோ அதனால அந்த பாட்டுக்காக வேண்டிய அந்த படம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. வெங்கி அட்லூரிக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. ஒரு பாடம் மட்டும் முடிச்சிட்டு படத்தோட இதே அவ்வளவு முடிச்சிட்டு போயிடலாம் இல்ல?
உங்களுக்காக படம் 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் எடுத்து போட்டு தப்பா போச்சு. ஒரு எனக்கு பாட்டுல பாட்டு முடிச்சிட்டீங்க. பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். அதை சொல்லு ரொம்ப ஓவரா பண்றேன். சரி ரைட். இவருக்கு இன்னைக்கு வறுத்தெடுக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன் போல இருக்கு. ஓகே ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்படின்னு நாங்கள் திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த பாடலுக்கான ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.